வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, வைகறை பொழுதுகள் கதையின் 11வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். சத்யா நெல்சனின் அப்பாவை பரிதாபமாக பார்த்தாள். அவர் கண்கள் நீரால் நிறைந்திருந்தன. இன்னும் ஏமா நிக்கிற? புறப்படு. பார்க்க வந்ததெல்லாம் பார்த்தாச்சு இல்லையா? சத்யா அந்த அறை வாசற்படியை பிடித்து அங்கிருந்து வெளியேறினாள். கால்கள் துவழ்வது போல் தோன்றின. கூடாது, இங்கு துவண்டு விழக்கூடாது. ரோட்டிலோ வெளியிலோ எங்கே விழுந்தாலும் பரவாயில்லை. அவள் சுவரை பிடித்தவாறு முன்னோக்கி நடந்தாள். சிட் அவுட்டுக்கு வந்தாள். பகல் நேரத்துக்கு வெளிச்சம் குறைவாக இருப்பது போல மாலை நேரமானது மாதிரி தோன்றியது. அவள் நிதானமாக நடந்து கேட்டை தாண்டி சாலைக்கு வந்தாள். அழும் ஆன்ட்டியை ஆறுதல் படுத்தியும் இப்படி நடந்து கொண்டதற்காக அவரை கடிந்து கொண்டும் இருந்தான் ஜோஜி. நெல்சனின் அப்பா செரியானும் அங்கு வந்தார். ஆன்ட்டி, அந்த பொண்ணுகிட்ட நடந்துகிட்டது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நமக்குன்னு சில முறைகள் இருக்கு. அவ எதுக்காக இங்க வந்தாள் ஜோஜி? செரியான் ஆற்றாமையுடன் கேட்டார். நம்மளை எல்லாம் அதிகமா வருத்தப்படுத்துறதுக்கா? அவளை நினைச்சு அவன் எவ்வளவு வேதனைப்பட்டான் அதெல்லாம் உனக்கு தெரியும் இல்லையா? நமக்கு ஒரு பக்கம்தான் தெரியும். அவளோட பக்கத்தை பத்தி நமக்கு எதுவும் தெரியாது. எப்படி இருந்தாலும் சரி, அவ இங்க வந்தது நம்மளை கேலி பண்றதுக்காக இல்ல. இங்க வந்து நம்மளை எல்லாம் ஒரு தடவை பார்த்துட்டு போகணும்னு நினைச்சதே அன்புங்கிற உணர்வால தானே. குற்ற உணர்வு வருத்த மாதிரியான காரணங்களாகவும் இருக்கலாம். நெல்சனின் தாயார் ரேச்சல் கண்ணீரையும் முகத்தையும் துடைத்தார். வந்திருக்கிறது அவள்தான்னு தெரிஞ்சதும் என்னால தாங்க முடியல ஜோஜி, இடறிய குரலில் சொன்னார். அவளும் ரொம்ப வருத்தத்தோட தான் இருந்தா. அந்த ரூம்ல நுழைஞ்ச போது நீங்க அவ முகத்தை பார்த்திருக்கணும். ஜோஜி நாற்காலியை இழுத்து போட்டு உட்கார்ந்தான். எப்படி இருந்தாலும் அவ மேல தப்பு சொல்ல முடியாது. அவளால ஏத்துக்க முடியாத ஏதோ ஒரு காரணத்தால வேண்டாம்னு சொல்லி இருப்பா. அதுக்கான சுதந்திரம் அவளுக்கு இருக்கே. தாங்க முடியாத துயரத்தோட தான் அவ இங்கிருந்து வெளியேறினா. இப்போ நம்மளை பத்தி அவ என்ன நினைப்பா? ரேச்சல் பரிதாப உணர்வுடன் ஜோஜியை பார்த்தார். சரி விடுங்க, உங்க மனசுல இருக்கிற சோகத்தால தானே அப்படி சொல்லியிருப்பீங்கன்னு தெரிஞ்சிருக்கும். ஜோஜி அவரை ஆறுதல் படுத்தினான். ரேச்சல் பொங்கி வரும் விசும்பலை அடக்க சிரமப்பட்டார். எங்களுக்கு அவன் ஒரே பிள்ளை தானே. எங்களை கவனிச்சுக்க வேண்டியவன் இப்படி அனாதரவா விட்டுட்டு போயிட்டானே. சாகர வரைக்கும் இதை நினைச்சு அழறது தானே எங்க தலையெழுத்து. அவர் திரும்ப திரும்ப புடவை தலைப்பால் கண்களை துடைத்தார். செரியான் தாங்க முடியாத துயரத்துடன் தலை குனிந்தவாறே பக்கத்து அறைக்கு சென்றார். அன்னைக்கு அவனை கல்யாணம் பண்ணிக்க இவ சம்மதிச்சிருந்தா இப்ப என் மக உயிரோட என் பக்கத்தில் இருந்திருப்பான். நினைக்க நினைக்க அவர் விசும்பினார். அவன் நம்மளை விட்டு பிரிஞ்சதுக்கு அவளா காரணம்? யோசிச்சு பாருங்க. அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறத நாம விரும்பலைங்கிறது தானே உண்மை. கல்யாணத்துக்கு முன்னால ஒருத்தனோட ஹோட்டல் ரூம்ல தங்கின ஒருத்தியை ஆன்ட்டி மதிக்கவே இல்லையே. நாம அவனை இந்த கல்யாணத்திலிருந்து பின்வாங்க செய்ய எவ்வளவு பேசி இருக்கிறோம். வேற வழியே இல்லாம அவன் பிடிவாதமா இருந்ததால கடைசியில கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணலாம்னு நாம இறங்கி வந்தோம். நல்ல வேளையா அந்த கல்யாணம் நடக்காம அவன் அமெரிக்கா போன போது நாம் எல்லாம் எவ்வளவு ஆறுதல் அடைஞ்சோம். இதுதானே உண்மை. இருந்தாலும் அவன் பட்ட பாட்டை பார்த்து இந்த கல்யாணத்தை நடத்தி முடிச்சா என்னன்னு கூட ஆசைப்பட்டேன் நான். இப்பதையெல்லாம் சொல்லி என்ன பிரயோஜனம்? ஆன்ட்டி, போய் ஏதாவது சாப்பிடுங்க. வெறும் வயிற்றோட தானே சர்ச்சுக்கு போனீங்க. ஜோஜி அவரை எழுப்பி டைனிங் டேபிள் பக்கமாக அழைத்து போனான். ஆன்ட்டி, முதல்ல எனக்கும் அங்கிளுக்கும் நல்லதா ஒரு காஃபி போட்டு தாங்க. ஜோஜி சிரித்தபடியே சொன்னான். நெல்சனின் மரணத்தோடு சலனமும் சத்தமும் இல்லாமலான அந்த பெற்றோர் இப்போது ஓரளவாவது நடமாடினால் அதற்கு காரணம் ஜோஜிதான். நெல்சனின் மரண செய்தியை அறிந்த வினாடியில் இருந்து அவன் இங்குதான் இருக்கிறான். செரியானின் தங்கை மகன் ஜோஜி விதவை தாயாருடன் அவன் போயம் குட்டியில் வசிக்கிறான்.
வயதான பெரியப்பாவையும் பெரியம்மாவையும் பராமரிப்பதுடன் விவசாயத்தை பார்த்து கொள்வதும் ஜோஜிதான். வேதனையிலும் ஏமாற்றத்திலும் மூழ்கிவிட்ட பெற்றோருக்கு ஜோஜியின் உடனிருப்பும் நடமாட்டமுமே ஓரளவுக்கு ஆறுதல் அளித்தது. ரேச்சல் போட்டு தந்த காஃபியை பருகும்போது ஜோஜி சொன்னான், நான் பூயம்குட்டிக்கு திரும்பலாம்னு நினைக்கிறேன். அங்க இருக்கிறவங்க வயசானவங்க. நான் ரொம்ப நாளா அங்க இல்லாததால விவசாயம் எந்த நிலையில இருக்கோ, நான் இருந்து நேரடியா கவனிக்கும் போதே டிமிக்கி கொடுப்பாங்க. இப்ப கேட்கவே வேணாம். செரியானும் ரேச்சலும் பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். துயரத்தால் இருளடைந்த அமைதியான இந்த வீட்டுக்குள் மறுபடியும் தாங்கள் தனிமையாக இருக்க வேண்டுமே என்ற பீதியுடன். யாரும் எதுவும் பேசவில்லை. அந்த ஆழ்ந்த அமைதியின் நடுவே டெலிபோன் சத்தம் கருங்கல் தரையில் விழுந்த வெண்கல மணி போல ஒலித்தது. ஜோஜி விரைந்து ரிசீவரை எடுத்தான். சரி சரி, வரேன், இன்னைக்கே வந்து வாங்கிக்கிறேன் என்றெல்லாம் ஜோஜி சொல்வதை செரியானும் ரேச்சலும் கேட்டனர். ஜோஜி ரிசீவரை வைத்துவிட்டு சோகமான அந்த பெற்றோரிடம் வந்தான். அமெரிக்காவிலிருந்து நெல்சனோட பொருள்கள் எல்லாம் வந்து சேர்ந்திருக்கு. ஏர்போர்ட்டுக்கு போய் அதை எடுக்கணும். ரேச்சல் உடனே அடக்கி வைத்திருந்த அழுகையை தொடர ஆரம்பித்தார். ஜோஜி செரியானை பார்த்தான். அதுக்கு யாரு அனுப்புறது அங்கிள்? அதை அங்கிருந்து எடுத்தாகணுமே. இனிமே அதெல்லாம் நமக்கு எதுக்கு ஜோஜி? அவனே போயிட்டானே. செரியானின் குரல் நடுங்கியது. துயரத்தின் கனத்தால் உள்ளங்கையில் நெற்றியை தாங்கியவாறு குனிந்திருந்தார். சரி, நானே போறேன், எல்லாத்தையும் கொண்டு வர்றேன். அவன் இல்லாம என்னால. நான் போயிட்டு வரேன் அங்கிள். ஜோஜி உடனே ஏர்போர்ட்டுக்கு கிளம்பினான். எல்லாவற்றையும் சரி பார்த்து வாங்கிவிட்டு திரும்பி வரும்போது மாலை நேரமானது. ஜோஜி மொத்த பொருள்களையும் சிட்டிங் ரூமில் கொண்டு வந்து இறக்கினான். 2 பெரிய சூட்கேஸ்கள், ஒரு பிரீஃப் கேஸ், 3 பெரிய பேக்குகள், எல்லாமே சீல் வைக்கப்பட்டிருந்தன. இதையெல்லாம் என் கண் முன்னால வைக்காம எங்கேயாவது கண்ணுக்கு தெரியாத இடத்துல வை ஜோஜி. நெல்சனின் அப்பா நீர் நிறைந்த கண்களுடன் தலையை திருப்பிக் கொண்டார். ரேச்சல் அந்த பொருட்களை பார்த்து விசும்பினார். ஜோஜி, அதையெல்லாம் கொண்டு போய் நெல்சனின் அறைக்குள்ள வை. ஜோஜி அதையெல்லாம் கொண்டு போய் நெல்சனின் அறைக்குள் வைத்தான். பேக்குகளுக்குள் நெல்சன் பயன்படுத்திய உடைகள் இருந்தன. ஷர்ட்டுகள், பேண்ட்டுகள், சூட்டுகள், ஸ்வெட்டர்கள். ரேச்சல் அவற்றை 2 கைகளாலும் வாரி எடுத்து நெஞ்சோடு சேர்த்து கொண்டு தேம்பி தேம்பி அழுதார். உடைந்த இதயத்தின் தீனமான அழுகையுடன் அவர் அதற்குள் முகம் புதைத்தார். மகனே நெல்சன் என்ற புலம்பல் மட்டும் அவ்வப்போது சன்னமாக கேட்டது. ஜோஜி அவரை தாங்கி பிடித்து அவரது படுக்கை அறைக்கு கொண்டு போய் படுக்க வைத்து ஆறுதல் படுத்த முயன்றான். நெல்சனது பெட்டிகளும் பேக்குகளும் அப்படியே கிடப்பது அந்த பெற்றோரின் சோகத்தை அதிகப்படுத்தும் என்பதை புரிந்து கொண்ட ஜோஜி அவற்றை திறந்து அதில் இருந்தவற்றை கபோர்டுகளில் அடுக்கினான். துணிகளையெல்லாம் தனியாக எடுத்து வைத்தான். பென் ஹோல்டர்கள், கேமரா, பேனாக்கள், வாக்மென், கேசட்டுகள் போன்றவற்றை நெல்சனின் மேஜை டிராயருக்குள் வைத்தான். சூட்கேஸின் ஓர் அறையில் ஒரு சில கடிதங்களும் கவர்களும் போட்டோக்களும் நெகட்டிவ்களும் இருந்தன. அதற்குள் தான் நெல்சனின் பர்ஸும் டைரியும் போட்டோ ஆல்பமும் இருந்தன. டைரியில் நெல்சனும் சத்யாவும் ஒன்றாக இருந்த படம் ஒட்டப்பட்டிருந்தது. 3-6 பயணம் தொடர்பான படங்கள் மட்டும் அடங்கிய ஆல்பம் அது. பர்சுக்குள் சத்யாவின் பாஸ்போர்ட் அளவு படம் ஒன்று. அத்துடன் சத்யா ஜார்ஜ் என்று எழுதி கையெழுத்திடப்பட்ட செக்லீஃப் ஒன்று. நெல்சன் செரியான் பெயரில் செக் எழுதப்பட்டிருந்தது. தொகை எழுத வேண்டிய பகுதியில் நெவர் என்டிங் லவ் என்று எழுதப்பட்டிருந்தது. எண் குறிப்பிடப்பட வேண்டிய பகுதியில் 1000 crores ஆஃப் லவ் என்று எழுதி முழுமையாக்கப்பட்டிருந்தது. செக் லீஃபின் பின்புறத்தில் நெல்சன் என்று எழுதி கையெழுத்திடப்பட்டிருந்தது. ஜோஜிக்கு எதுவும் புரியவில்லை. பேக் செய்யப்பட்டதை பிரித்து அதற்குள் இருந்த கடிதங்களை பார்த்தான். நெல்சனுக்கு அனுப்பப்பட்ட கடிதங்கள் தான் பெரும்பாலும். அதில் பிரிக்கப்படாத 2 கவர்கள் இருந்தன. பருமனான கவர் மீது சத்யா ஜார்ஜ் என்ற பெயரும் விலாசமும் எழுதப்பட்டிருந்தது. பிரிக்கப்படாத மற்றொரு கவர் நெல்சனுக்கு அனுப்பப்பட்டது. நெல்சனின் மரணத்துக்கு பிறகு அது அந்த விலாசத்துக்கு போய் சேர்ந்திருக்க வேண்டும் என்று ஜோஜிக்கு புரிந்தது.
விலாசதாரர் உயிருடன் இல்லை. அனுப்புனர் என்ற பகுதியில் ஷேர்லி ஜேக்கப் என்ற பெயரும் காலேஜ் ஹாஸ்டலின் விலாசத்தையும் பார்த்தபோது ஜோர்ஜியின் ஆவல் அதிகரித்தது. அந்த உரையை பிரித்தான். அதற்குள் 4ஆக மடிக்கப்பட்ட காகிதம் இருந்தது. பிரித்தான். அன்பான நெல்சன் செரியானுக்கு நீங்கள் அனுப்பிய கடிதம் கிடைத்தது. சத்யா, நீங்கள் உங்கள் இருவர் தொடர்பான ஒரு முக்கிய விஷயத்தை தெரியப்படுத்தவே அவசரமாக இந்த கடிதத்தை எழுதுகிறேன். உங்கள் 3 ட்ரிப் மிக மிக வெற்றிகரமாயிருக்கிறது. கங்க்ராட்ஸ் என்று எழுதும்போது அதில் வெறும் கேலி மட்டுமல்ல, வேதனையும் பயமும் பதைப்பும் இருப்பதை உணர்வீர்கள் என்று நம்புகிறேன். சத்யா கர்ப்பமடைந்திருக்கிறாள். இன்று டாக்டரை பார்த்து கன்ஃபார்ம் செய்தோம். வாழ்க்கை பயணத்தின் நடுவில் எங்கேயோ சண்டை போட்டு பிரிந்த உங்களை ஒன்று சேர்க்க கடவுள் அளித்திருக்கும் பரிசுதான் இது என்று நம்புகிறேன். நெல்சன் அறிவுபூர்வமான ஒரு தீர்மானத்தை எடுப்பீர்கள் என்ற நம்பிக்கையில் கடிதத்தை முடித்துக் கொள்கிறேன். அன்புடன், ஷேர்லி. ஜோர்ஜி கடிதத்தை கையில் வைத்தபடி யோசனையில் ஆழ்ந்தான். கடிதம் பட்டுவாடா செய்யப்பட்ட தேதியை பார்த்தான். சந்தேகமே இல்லை, கடிதம் போய் சேர்வதற்கு முன்பே நெல்சன் இறந்துவிட்டான். ஜோர்ஜி அந்த கடிதத்துடன் ரேச்சலின் அறைக்கு விரைந்தான். ஆன்டி! ஜோர்ஜியின் அழைப்பில் இருந்த உத்வேகம் ரேச்சலை ஆச்சரியப்படுத்தியது. என்ன ஜோர்ஜி? படுத்திருந்தவர் எழுந்து உட்கார்ந்தார். இந்த லெட்டர் படிச்சு பாருங்க. ஜோர்ஜி கடிதத்தை அவரிடம் கொடுத்தான். ஒன்றும் புரியாதவராக ஜோர்ஜியை பார்த்த அவர் பிறகு கடிதத்தை வாங்கி படித்தார். படிக்கும் போதே அவர் கைகள் நடுங்கின. நேரம் செல்ல செல்ல நடுக்கம் அதிகரித்தது. கடிதத்தை படித்தவர் நம்பிக்கை இல்லாதவராக ஜோர்ஜியை பார்த்தார். மீண்டும் கடிதத்தை பார்த்தார். படுக்கையில் இருந்து எழுந்தார். ஜோர்ஜியின் 2 கைகளையும் சேர்த்து பிடித்தவர் அடக்க முடியாத ஆவலுடன் கேட்டார், அது நெல்சனின் குழந்தை இல்லையா? என் மகனின் குழந்தை. ஜோர்ஜி தலையாட்டினான். இது உண்மைதானா ஜோர்ஜி? லெட்டரை பார்த்தா உண்மையாத்தான் இருக்கும்னு தோணுது. ஜோர்ஜியின் உதடுகள் மந்திரித்தன. யார்கிட்டையும் சொல்லாம கொள்ளாம நீ எதுக்காக அங்க போன? ஷேர்லி கோபத்துடன் கேட்டாள். திடும்னு போக தோணுச்சு. சத்யாவின் குரல் தாழ்ந்து ஒலித்தது. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாமே. முந்தா நாளே ஊருக்கு போயிருக்க வேண்டிய நான் நாளைக்கு திரும்பி வந்தா போதும். இருந்தும் போகாம நேத்து போய் தலை காட்டிட்டு இன்னைக்கு காலையில ஓடி வந்திருக்கேன். நீ இங்க தனியா இருக்கேன்னு, உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா உதவிக்கு ஆள் இல்லேன்னு. அப்படிப்பட்ட என்கிட்ட கூட சொல்லாம நீ இப்படி கிளம்பி போனா? அதுக்கு நீ ஏண்டா இப்படி கோவிச்சுக்கிற? எனக்கு தான் ஒன்னும் ஆகலையே. சத்யா குரலை உயர்த்தி கேட்டாள். உண்மைதான், அவங்க உன்னை உதைக்காம விட்டாங்க. அதுவே அதிர்ஷ்டம்தான். மிச்சமெல்லாம் கிடைச்சிருக்குமே. நெல்சனோட வீட்டையும் அவங்க அப்பா அம்மாவையும் பார்க்காம உனக்கு இருப்பு கொள்ளலையா? இப்ப திருப்தி ஆயிடுச்சா? சத்யா பதில் சொல்லவில்லை. இருட்டுக்கு கனம் குறைந்த இரவு அது. ஞாயிற்றுக்கிழமையாக இருந்ததால் மொட்டை மாடியில் மாணவிகள் யாரும் இல்லை. ஆகாயத்தின் மேற்கு பகுதி மழை மேகங்களால் இருண்டிருந்தது. அடிவானத்தின் தொலைவில் இருட்டில் நெருப்பு கொளுத்தியது போல் தென்பட்ட மின்னல்கள். வெகு தொலைவில் இருந்து பலவீனமாக கேட்ட இடியோசைகள். ஆனால் வானத்தின் பிற பகுதிகள் தெளிவாகவும் நட்சத்திரங்களுடனும் தென்பட்டன. மேற்கு திசையில் இருந்து கடல் காற்று வீசியது. எப்படி இருந்தாலும் அவங்க நடந்துகிட்டது ரொம்ப மோசம்தான். கோபம் குறையாத குரலில் ஷேர்லி பேசினாள். சத்யா சுவரில் சாய்ந்து உட்கார்ந்திருந்தாள். ஹாஸ்டல் காம்பவுண்டில் இருந்த வாகை மரங்களில் இன்று ஏராளமான மின்மினி பூச்சிகள். நான் அதை பத்தியெல்லாம் நினைக்கல. சத்யா பெருமிதம் கலந்த குரலில் பேசினாள். அவங்க எல்லாரும் அவன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க தெரியுமா? இப்பவும் அவனோட ஞாபகங்களை அவங்க எந்த அளவுக்கு நேசிக்கிறாங்க தெரியுமா? நெல்சனின் அம்மா என் கண் முன்னால கதறி அழுதாங்க. என்கிட்ட அங்கிருந்து போக சொல்லும்போது அவங்க அப்பாவோட கண்கள் நிறைஞ்சது. தொண்டை அடைச்சுக்கிட்டு அவரால பேச முடியல. ஷேர்லி வியப்புடன் சத்யாவையே பார்த்தாள். அவமானமடைந்து திரும்பியும் இவளுக்கு அவர்கள் மீது எந்தவித கோபமும் இல்லை. நான் இறந்துட்டா யாராவது எனக்காக அழுவாங்களா ஷேர்லி? எனக்கும் ஒரு அப்பாவும் அண்ணன்களும் இருக்காங்க. என் கல்லறையில விழ ஒரு சொட்டு கண்ணீரை நான் யார்கிட்ட கடன் வாங்குவேன்? ஷேர்லி மௌனமாக இருந்தாள்.
சத்யாவும் சற்று நேரம் மௌனமாக இருந்தாள். நீ அவனை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு அவங்க நினைச்சிருக்கலாம், அப்படித்தானே? ஷேர்லி கேட்டாள். மூணாறு பயணம் உட்பட எல்லா விஷயங்களையும் அவங்க கிட்ட சொல்லியிருக்கான்னு தோணுது. எங்க கல்யாணத்தை நடத்த அவங்களும் விரும்பி இருக்கணும். என்ன விரும்புறதாகவும் கல்யாணம் பண்ணி வைங்கன்னும் அவன் சொல்லி இருக்கலாம். அவங்கிட்ட அவன் ஏன் அப்படி ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தினான்னு எனக்கு புரியல. அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருந்தானே, அவனுக்கு எதிர்பார்ப்பையும் நம்பிக்கையையும் ஏற்படுத்திட்டு நீதான கடைசியில அவனை ஒதுக்கி தள்ளின. ஷேர்லி குற்றம் சாட்டும் தோரணையில் அவளை பார்த்தாள். சத்யா மறுப்பதற்கு அடையாளமாக தலையாட்டினாள். இல்ல, முதல்ல ஒதுக்கி தள்ளினது நான் இல்ல. எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம நான் என்ன அவனுக்கு அர்ப்பணிச்சாலும் ஒரு சராசரி பெண் மாதிரியே என் வாழ்க்கையில குறுக்கிட்ட அவனையே கல்யாணம் பண்ணிக்கத்தான் நினைச்சேன். அப்புறம் ஷேர்லியின் ஆவல் அதிகரித்தது. அன்புடன் இணங்கி இருக்கும் போதே விலகி பிரிந்த ஓர் உறவின் பின்னணியில் இருந்த மர்மமான ரகசியத்தின் சுருள் அவிழ்கிறது என்பது ஷேர்லிக்கு புரிந்தது. மின்மினி பூச்சி ஒன்று பறந்து வந்து சத்யாவின் தலைமுடியில் அமர்ந்து ஒளிரத் தொடங்கியது. இயற்கை வெளிச்சம் குறைந்து இருட்டுக்கு கனம் அதிகரித்தது. ஷேர்லி ஆர்வத்துடன் சத்யாவையே பார்த்தாள். யாருக்குமே தெரிஞ்சிருக்காது ஷேர்லி. அவன் ஆரம்பத்திலிருந்தே ரொம்பவும் குழப்பத்துல இருந்தான். பைத்தியக்காரத்தனமா என்ன நேசிச்ச அதே நேரத்திலேயே என்னை பத்தின சந்தேகமும் பயமும் அவனை அலக்கழிச்சது. அதிகமா நேசிச்சான், ஆனா அதுக்கு கொஞ்சம் கூட மதிப்பில்ல. இதுதான் அவனோட நிலைமை. எங்களுக்கு நடுவுல இருந்த உறவுல என் கை ஓங்கி இருக்குன்னு அவன் நினைச்சான். தன் காதலியை தன் விருப்பப்படி நடக்க வைக்க முடியலையேங்கிற வருத்தம், காயம்பட்ட தன்மான உணர்வு, ஆண்களுக்கே இயல்பான ஆணவம், இப்படி எல்லாமே அவனை ஆட்டி படைச்சது. அடிக்கடி இதையெல்லாம் சொல்லி என்னை குற்றப்படுத்துவான். எல்லா சண்டைகளும் இப்படித்தான் ஆரம்பமாச்சு. சட்டுன்னு கோபப்படுவான். நாம நடுங்கிடுவோம் ஷேர்லி. அவன் மேல இருந்த அன்பால நான் அதையெல்லாம் மன்னிச்சுட்டு அமைதியா படுத்திருப்பேன். அன்பு இல்லாததால இல்ல, மாறாக அன்பு அதிகமானதால தான் அவன் இப்படியெல்லாம் நடந்துக்கிறான்னு முதல்ல எனக்கு புரியல. நான் வேற யார்கிட்டையும் பேசுறது கூட அவனுக்கு பிடிக்கல. உன் பார்வை சரியில்லை, சிரிப்பு சரியில்லை, பேச்சு சரியில்லை, நடவடிக்கை சரியில்லை, இப்படி ஒவ்வொன்னா குத்தம் சொல்வான். பொறுமைங்கிறது அவன்கிட்ட இல்லவே இல்லை. அப்படியும் ஏன் பொறுமை எல்லை தாண்டும் போது நானும் பொங்கி எழுவேன். சத்யாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மூச்சிறைக்க தொடங்கியது. அவள் தலையை பின்புறமாக சாய்த்து ஆகாயத்தையே பார்த்தாள். சற்று நேரம் மௌனத்துக்கு பிறகு ஞாபகங்களின் ஆழத்தில் இருந்து பேசினாள். இதே மாதிரி ஒரு ராத்திரி நெல்சனோட நெஞ்சில தலை வச்சு கண்மூடி படுத்திருந்த. அவன் இடது கையால என்னை இறுக்கி பிடிச்சிருந்தான். அப்பப்போ விரல்களால என் தலைமுடிய வருடுவான். நாங்க 2 பேரும் ரொம்ப நேரமா எதுவும் பேசாம இருந்தோம். ஒரு பெருமூச்சு விட்டு அவன் சொன்னான், நீ அழகிதான், யார் பார்த்தாலும் ஆசைப்படுற அழகி, நேசிக்கவும் உனக்கு தெரியும். ஆனா என்ன ஆனா? நான் அவளோட கேட்டேன். உண்மையை சொன்னா உனக்கு பிடிக்காது. இருந்தாலும் உண்மைதானே, சொல்லு. இரிட்டேட் பண்றது உன் குணம். உலகத்துல எந்த ஒரு ஆணும் விரும்பவோ அங்கீகரிக்கவோ முடியாத ஒரு குணம். நான் விவாதமே பண்ணல. காரணம் இல்லாம ஒரு சண்டை ஏற்பட வேண்டாமேன்னு நான் சொன்னேன். பொண்ணுன்னா அடக்கம் வேணும், சொன்னபடி கேட்கணும், நல்ல குணங்களோட எளிமையா இருக்கணும். இது எதுவுமே உங்ககிட்ட இல்ல. என்ன பிடிச்சிருந்த அவன் கைய விளக்குன, அவன் நெஞ்சிலிருந்து முகத்தை உயர்த்தின. நீங்க சொன்ன 4 குணங்களும் என்கிட்ட இல்ல, ஒப்புக்கிற, போதுமா? இதுதான் 5வது கெட்ட பழக்கம், மறுக்கிறது. காஞ்சிரப்பள்ளி கோட்டப்புறத்து வர்க்கியின் மகள்ங்கிற திமிர், யாரும் உன்னை குத்தம் சொல்ல கூடாதுங்கிற பிடிவாதம். இதெல்லாம் உங்ககிட்ட இருக்கிற வரையில நீ உருப்பட மாட்ட. வேண்டாம், நான் உருப்பிட்டே ஆகணும்னு எந்த வேண்டுதலும் கிடையாது. நான் கோபத்தோட எழுந்த. ஆணவம் தான் உன்னை இப்படி பேச வைக்குது. பணக்காரிங்கிற ஆணவம், யாருக்கும் பயப்பட மாட்டேங்கிற ஆணவம். அப்படி இல்லைன்னா எந்த ஒரு பொண்ணாவது ஒரு ஆம்பளை வந்து கூப்பிட்டதும் இப்படி ஒரு பயணம் புறப்படுவாளா? அவன் கூட படுத்துப்பாளா? நீயே சொல்லு. இப்படியெல்லாம் நடந்துக்கிற ஒரு பொண்ண என்ன பேர் சொல்லி கூப்பிடலாம்? மோசமான நோக்கத்தோட ஒரு பொண்ணை கூட்டிட்டு போய் ஹோட்டல் ரூம்ல தங்க வைக்கிற ஆம்பளைய என்ன பேர் சொல்லி கூப்பிடலாமோ அதே பேர்ல கூப்பிடலாம்.
ஆம்பளைங்க இது மாதிரி எவ்வளவோ தந்திரங்கள் செய்வாங்க. அதை வெற்றி கொள்றதுதான் ஒரு பெண்ணின் கெட்டிகாரத்தனம். ஆம்பளைங்க மாதிரியே பொம்பளைங்களும் எதுக்கும் தயாரா இருந்தா கலாச்சாரம்ங்கிற ஒரு வார்த்தை இருக்குமா? கலாச்சாரத்தோட சாவியை பாதுகாக்கிறது என் வேலை இல்ல. நான் கோபத்தோட சொன்னேன். அதுவும் எனக்கு தெரியும். உன் வாழ்க்கையில நான் முதல் ஆணா இருக்க மாட்டேன். இல்லன்னு நெஞ்சில கை வச்சு உன்னால சொல்ல முடியுமா? முடியாது. இது உன்னோட முதல் உல்லாச பயணமாகவும் இருக்காது. காஞ்சிரப்பள்ளி வர்க்கியின் எதுக்கும் துணிஞ்ச மகளுக்கு இதுக்கெல்லாம் பஞ்சமா என்ன? இப்படி சொல்லிட்டு என்னை பார்த்து கேலியா ஒரு சிரிப்பு சிரிச்சான். என் பொறுமை எல்லை கடந்த நிலை அது. நான் எரிக்கிற மாதிரி அவனை பார்த்தேன். உன்ன மாதிரி ஒரு பொண்ண ஆம்பளை எப்படி நம்ப முடியும்? உன்னோட நடத்துற தாம்பத்திய வாழ்க்கைக்கு என்ன ஒரு உத்தரவாதம் இருக்கு? வாழ்க்கைங்கிறது மூணாருக்கு வந்து போற 4 நாள் ப்ரோக்ராம் இல்ல. நாளைக்கு உன் மனசுக்கு பிடிச்ச வேறொருத்தன் வந்து கொடைக்கானலுக்கு போகலாம்னு சொன்னா நீ அவன் கூட கிளம்ப மாட்டேங்கிறதுக்கு என்ன கேரண்டி? அப்படிப்பட்ட உறுதிய வார்த்தையிலையும் நடவடிக்கையிலையும் தர்றவதான் யதார்த்தமான பெண். 4-5 நாள் த்ரில்லுக்காக இந்த மாதிரி இடங்களுக்கு முன்பின் தெரியாத ஆம்பளைகளோட வர்றவளுக்கு பேர் பெண் இல்ல. கோபத்தாலையும் வருத்தத்தாலையும் எனக்கு கண் தெரியல. வெற்றி பெருமிதத்தோட அவன் எழுந்து என்கிட்ட வந்தான். இதுக்கெல்லாம் பதில் சொல்ல உன்கிட்ட ஸ்டாக் இல்லையா? கையை நீட்டி உன் கன்னத்துல ஓங்கி அரையிறது ஒண்ணுதான் நான் இதுக்கு தர வேண்டிய பதில். பயத்தால நான் அப்படி செய்யல, இன்னும் அர்த்தம் இல்ல. ஒரு நிமிஷம்னா ஒரு நிமிஷம். நான் என் தெய்வமா உன்னை கற்பனை பண்ணிட்டேன். அதனால தான் அப்படி செய்யல. வேக வேகமா என் துணிமணிகளை எடுத்து வச்சேன். உடை மாத்திட்டு நான் கிளம்பினது அவனை திகைக்க வச்சிருச்சு. அப்படி ஒரு நடவடிக்கைய அவன் எதிர்பார்க்கல. இந்த ராத்திரியில எங்க போற? எனக்கு முன்னாடி வந்து நின்னு வழிமறிச்சான். விலகி நில் நெல்சன். யார் கூப்பிட்டாலும் அவன் கூட போற இந்த விபச்சாரி கூட 2 நாள் தங்கின உன் நல்ல மனசுக்கு என் நன்றி. குட் பை. பேக்கை எடுத்துட்டு நான் அறையில இருந்து வெளியேறினேன். அவன் என்னை தடுக்க முயற்சி செஞ்சாலும் நான் அதுக்கு ஒப்புக்கல. வெளியே நல்ல பனி, கூடவே லேசான சாரல். நேரம் ராத்திரி 11 மணி. நனைஞ்சிட்டே ரோட்டுக்கு வந்த மனுஷங்களோ வண்டிகளோ எதுவும் தென்படல. கடைசியில பெட்ரோல் பங்குக்கு முன்னால ஜீப்ல படுத்து தூங்கிட்டு இருந்த ஒரு டிரைவரை எழுப்புன. அவன் கூட இன்னும் 2 பேர் இருந்தாங்க. போக வேண்டிய இடத்த சொன்னேன். ஃபேர் விஷயமா பேரம் பேசிட்டு இருந்தப்ப நெல்சன் ஜிப்சி எடுத்துட்டு பின்னாடியே வந்துட்டான். வண்டியில ஏற சொல்லி வற்புறுத்தினான். ராத்திரியிலேயே என்னை ஹாஸ்டல்ல கொண்டு வந்து விடுறதா சொன்னான். நடு ராத்திரியில அகப்பட்ட ஒரு நல்ல இறை வீணா கை நழுவி போகுதேன்னு அவனுங்க நெல்சனோட மோதிரத்துக்கு தயாரானாங்க. நிலைமை மோசமாகுதுன்னு தெரிஞ்சதும் நான் ஜிப்சியில ஏறி உட்கார்ந்த. நல்ல பனியும் மழையும் இருந்ததால நெல்சன் ரொம்பவும் கஷ்டப்பட்டு தான் வண்டி ஓட்டுனான். அவன் ரொம்பவும் களைச்சு போயிருந்தான். ஏற்கனவே நனைஞ்சு போன நான் ஜிப்சியில உட்காந்து நடுங்கின. அடிமாலி வர வரைக்கும் நாங்க பேசிக்கவே இல்லை. மேற்கொண்டு வண்டி ஓட்ட முடியாததால அங்க ரூம் எடுத்து தங்கிட்டு மறுநாள் காலையில புறப்படலாம்னு ரொம்பவும் பரிதாபமா சொன்னான். நான் மறுப்பு சொல்லல. அறைக்குள்ள நுழைஞ்சதும் அவன் என்னை கட்டி பிடிச்சு விசும்பி அழ ஆரம்பிச்சான். எனக்கு ரொம்ப சங்கடமா இருந்தது. ராத்திரி பூராவும் ஒரே குளிரும் நடுக்கமும் மூச்சு திணறலுமா இருந்தது. அவன்தான் நனைஞ்ச என் துணிகளை மாத்துனான், தலைய துவட்டுனான். விடியற வரைக்கும் என் பக்கத்திலேயே உட்கார்ந்து என்னை பார்த்துக்கிட்டான். காலையில டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் மருந்து மாத்திரை வாங்கி கொடுத்தான். அறைக்கு திரும்பி வந்த போது நான் கேட்டேன், நெல்சன், உன் ப்ராப்ளம் என்ன? அதை என்கிட்ட வெளிப்படையா சொல்லு. இல்லனா மேற்கொண்டு நாம 2 பேரும் ஒன்னா போக போறதில்ல. அவன் கொஞ்ச நேரம் என் முகத்தையே பார்த்தான். ஐ லவ் யூ சத்யா. அதுதான் என் ப்ராப்ளம். நீ இல்லாத ஒரு வாழ்க்கையை பத்தி நினைச்சா நெஞ்சுக்குள்ள இடிக்குது. நாம 2 பேரும் சேர்ந்து வாழற வாழ்க்கையை பத்தி யோசிச்சா பயமா இருக்கு. இந்த டைலமாவில இருந்து எனக்கு விடுதலையே இல்லைன்னு தோணுது. நான் முகம் தாழ்த்திட்டு மௌனமா உட்கார்ந்திருந்த. அவன் சொன்னதுக்கான அர்த்தம் முதல்ல எனக்கு புரியல. அப்புறம்தான் புரிஞ்சது. சுருக்கமா சொன்னா, அவனால என்னை ஏத்துக்கவும் முடியல. அதே நேரம் விட்டுவிடவும் மனசில்ல. அவனுக்கு மனைவிங்கிற கான்செப்ட் பத்தி ஒரு சில கற்பனைகள் இருந்தது. அன்புள்ளவளா, நல்ல குணம் கொண்டவளா, எளிமையும் பணிவும் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் உள்ளவளா,
சொன்னபடி கேட்கிறவளா இருக்கணும். இப்படி இன்னும் என்னென்னவோ இருக்கணும்கள். அவன் என்ன புரிஞ்சுகிட்ட வரையில என் குணம் இதுக்கெல்லாம் நேர் எதிரானது. நான் பின் விளைவுகள் பத்தி யோசிக்காம முடிவெடுக்க கூடியவள். இப்படிப்பட்ட ஒருத்தியை கல்யாணம் செஞ்சுட்டா வாழ்க்கையே ஒரு பெரிய விபத்து ஆயிடுமோன்னு பயந்தான். இதையெல்லாம் கேட்க கேட்க எனக்கு பயங்கரமான ஏமாற்றமும் வருத்தமும் தோணுச்சு. என் தன்மானத்தையே காயப்படுத்தின மாதிரி இருந்தது. என் பார்வையில நெல்சல் கிட்டையும் ஏராளமான தவறுகள் இருக்கு. ஆனா அதெல்லாம் என் வாழ்க்கையை பாழாக்குங்கிற பயம் எனக்கு இல்ல. என்னை ஒதுக்க விரும்பினா ஒரே ஒரு வார்த்தை போதும். அவன் முகம் சிவந்தது, கண்கள் நிறைஞ்சிடுச்சு. நான் அவனை தப்பா புரிஞ்சுகிட்டதால ஏற்பட்ட வேதனை உணர்வுதான் அதுன்னு எனக்கு புரிஞ்சது. மூணாருக்கு என்னோட பயணம் கிளம்பும் போதோ அதுக்கு முன்னாலேயோ நெல்சன் கிட்ட இந்த மாதிரியான குழப்பமோ பயமோ இருந்ததில்லையான்னு கேட்க நினைச்சேன். அப்புறம் நானே வேணாம்னு தீர்மானிச்சேன். அவன் எனக்கு ஒரு வாழ்வு தருவாங்கிற நம்பிக்கையில நான் அவன் கூட புறப்படலையே. நெல்சன் மேல எனக்கு அப்ப தோணின உணர்வு இன்னதுன்னு இப்பவும் என்னால தெளிவா சொல்ல முடியல. இருந்தாலும் நான் அவனை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணினேன். ஒரு விதத்துல நானே என்ன சுய விமர்சனம் பண்ணி பார்த்தேன். உண்மைதான், நான் ஆணவக்காரி, அடக்கம் இல்லாதவள், யாரையும் பொருட்படுத்தாதவள், எளிமையும் பணிவும் இல்லாதவள், யாரோ ஒருத்தனோட ஹோட்டல் அறையில படுக்கையை பங்கு போட தயங்காதவள். ஒரு நல்ல மனைவிக்கு தேவையான குணங்கள் எதுவும் என்கிட்ட இல்ல. நல்லா தெரிஞ்சுக்கிட்டா இந்த உலகத்துல எந்த ஒரு ஆம்பளையும் என்ன மாதிரி ஒரு பொண்ண விரும்ப மாட்டாங்கதான். அவன் மேல எனக்கு இருந்த வெறுப்பும் எரிச்சலும் விலகிடுச்சு. அதுக்கு பதிலா இரக்கம் தோணுச்சு. நெல்சன் சொன்னதுதான் உண்மை. எனக்கு நல்லது அல்லாத குணங்கள் தானே இதுக்கெல்லாம் தடையா இருக்கு. அதுக்காக நெல்சன் கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டாம். அதெல்லாம் உண்மை. நான் அதுக்கு தகுதி இல்லாதவதான். துயரத்தோட தான்னாலும் நானும் என்னை அப்படியே நம்பினேன். வேறுபாடான உணர்வுகள், வித்தியாசமான இயல்புகள், நடவடிக்கைகள், எதிர்மாறான கற்பனைகள், எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள், ஆசைகளும் கூட முரண்பாடானவை. எப்படி இணங்கி போக முடியும்? வேண்டாம். இந்த உலகத்துல இன்னொரு நரகத்தை புதுசா உருவாக்க வேண்டாம். ஒருபோதும் நான் உனக்கு ஒரு தொல்லையா இருக்க மாட்டேன் நெல்சன். 3 நாளோ 4 நாளோ என் கூட தங்கி இருந்ததால உனக்கு எந்த விதமான நன்றியோ கடன் உணர்வோ தேவையில்லை. அதுக்காக என்ன உன் வாழ்க்கையில இணைச்சிட்டு தாம்பத்தியத்தை ஒரு விபத்தாக்கவும் வேண்டாம். இப்படி எதையும் எதிர்பார்த்து நான் என் மனசையும் உடம்பையும் உனக்கு அர்ப்பணிக்கல. என் மேல உனக்கு இருக்கிற அன்புக்கும் தீவிரத்துக்கும் மட்டும்தான் அதெல்லாம். இருந்தாலும் ஒரு உண்மைய சொல்றேன். நேத்து காலையில நாம ஒன்னா மலை உச்சியில இருக்கிற தேவாலயத்துல சிலுவைக்கு முன்னால மண்டி போட்டு நிற்கும் போது என் மனசுலயும் ஒரு ஆசை எழுந்தது. இனிமே என் மரணம் வரையிலும் உன் நிழலாவே உன்னோட வாழணும்னு. பரவாயில்ல, அந்த ஆசையோட ஆயுள் ஒரே ஒரு நாள்தான். ஒருபோதும் கல்யாண வாழ்க்கை மேல ஆசைப்படாத எனக்கு இந்த ஆசையை முளையிலேயே கிள்ளி எறிகிறதும் அவ்வளவு கஷ்டம் இல்ல. இப்படியெல்லாம் நான் பேசிட்டாலும் ரொம்ப வருத்தமாத்தான் இருந்தது. ஒரே ஒரு நாளின் ஆயுள் கொண்ட ஒரு கனவு விடியற்காலையில பூத்து சாயந்தரத்துல உதிர்ந்து விழற ஒரு பூ மாதிரி. நான் ரொம்ப சீக்கிரமாகவே யதார்த்தத்தோட இணங்கிட்டேன். ஆனா அவன் மனசுல அப்பவும் கோரமான போராட்டம் நடந்துட்டு இருந்தது. இவளை ஏத்துக்கிறதா ஒதுக்கி தள்ளுறதான்னு. நான் சிரிச்சுக்கிட்டே அவங்கிட்ட சொன்னேன், இனிமேல உனக்கு எதுக்கு தர்ம சங்கடம்? நான் என் இடத்தை சுய விருப்பத்தின் பேர்ல வாபஸ் வாங்கிட்டேன்னு சொன்னேன். சத்யா ஒரு பெருமூச்சுடன் பேச்சை நிறுத்தி பார்வையை மறுபடியும் ஆகாயத்தில் நட்சத்திரங்களின் பக்கம் திருப்பினாள். அவன் என் நட்சத்திரம் அங்க எங்கேயாவது புதுசா முளைச்சிருப்பான் ஷேர்லி. அவன் நம்மள பார்க்கலாம், நாம பேசுறது கேட்கலாம். ஷேர்லியும் வெறுமனே ஆகாயத்தை பார்த்தாள். மூணார்ல இருந்து நாங்க திரும்பி வர்றதுக்கு முதல் நாள் கிட்டத்தட்ட அவன் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்தான். இதுதான் நம்மளோட கடைசி ராத்திரி இல்லையான்னு என்னை இறுக்கி கட்டி பிடிச்சபடி கேட்டான். அவன் குரல் ரொம்பவும் பிசிறு தட்டி இருந்துச்சு. எல்லாருக்கும் முதல் இரவு மட்டும்தான் இருக்கும். நமக்கு ஒரு கடைசி ராத்திரியையும் தந்த கடவுளுக்கு நன்றி சொல் நெல்சன். நானும் சிரிச்சபடியே பதில் சொன்னேன். என் மனசுலையும் கடுமையான வலிதான். அவன் தூங்கல. கொஞ்ச நேரம் படுப்பான், உட்காருவான், எழுந்த அறைக்குள்ள உலாத்துவான், திரும்ப வந்து என்னை கட்டி பிடிச்சிட்டு
என் முகத்தையும் கண்ணையும் உத்து பாப்பான். திடும்னு வெறி பிடிச்சவன் மாதிரி முகத்துல தொடர்ச்சியா முத்தம் கொடுப்பான். நான் ஏதேதோ காரணம் சொல்லி உன்னை ஏமாத்திட்டு இருக்கேனா? அதுதான் உண்மையா? என்னாலேயே என்ன புரிஞ்சுக்க முடியல. உன் வாழ்க்கையை அழிச்சிட்டு உனக்குள்ள ஆசையை வளர்த்துட்டு உன்கிட்ட இருக்கிறது எல்லாம் திருடிட்டு ஒரு திருடன் மாதிரி கோழ மாதிரி ஓடி தப்பிக்க பாக்குறேன்னா நான் வஞ்சகமான வழியில உன்னை ஏமாத்தி துரத்துறேனா? இல்ல, அப்படியெல்லாம் இல்ல நெல்சன். நான் அவன் கண்கள்ல முத்தமிட்டேன். இங்கிருந்து நாம திரும்பி போகும்போது என்கிட்ட உன்னை பத்தின நல்ல நினைவுகள் மட்டுமே மிச்சம் இருக்கும். நாம எந்த விதமான பாத்தியதைகளும் இல்லாம எந்த கடனையும் மிச்சம் வைக்காம பரஸ்பரம் நேசிச்சோம். நெல்சனுக்கு எந்த விதமான குற்ற உணர்வும் தேவையில்லை. நெல்சன் என்கிட்ட இருந்து எதையும் திருடல, பதிலா எனக்கு கொடுத்திருக்க. கொஞ்ச நேரம் என் முகத்தையே பார்த்துட்டு வருத்தத்தோட சொன்னா, கல்யாணத்தை பத்தி நான் எத்தனையோ தடவை திரும்ப திரும்ப யோசிச்சேன். நாம 2 பேரும் ஒரு வாழ்க்கையை தொடங்குனா பரஸ்பரம் சண்டை போட்டு பிரியறதுக்கு அதிகமா போனா எவ்வளவு நாளாகும்? 1 வாரம், 1 மாசம்? அப்படிப்பட்ட விபத்துக்கு அடியில தலையை வச்சு கொடுக்க பயமா இருக்கு. இந்த அளவுக்கு பரஸ்பரம் நேசிச்ச நாம அதே மாதிரி வெறுத்து பிரியறத நினைச்சு பார்க்கவே முடியல. எதுக்கும் ஒரு தடவை சோதிச்சு பார்க்கலாம்னு நினைச்சாலும் வாழ்க்கை ஒன்னே ஒண்ணுதானே. பயப்படாத நெல்சன். உன் வாழ்க்கையில ஒருபோதும் நான் ஒரு விபத்தா குறுக்கிடவே மாட்டேன். இதை ஒரு உறுதிமொழியாகவே சொன்னேன். இருந்தாலும் நான் ஒன்னு சொல்ற சத்யா, நீ ஏமாத்தப்பட்டதா என்னைக்காவது உணர்ந்தா, நான் இல்லாம வாழ முடியாதுங்கிற ஒரு நிலைமை வந்தா, அப்படி உனக்கு தோணினா கொச்சியில இருக்கிற என் வீட்டுக்கு எப்ப வந்தாலும் நம்ம கல்யாணம் நடக்கும். என் இதயம் ஒரு தடவை சட்டுன்னு துடிச்சு எழுந்ததை உணர்ந்தேன். நான் அதை வெளிக்காட்டிக்காம அடக்கிக்கிட்ட. நெல்சனை என் உடம்போட இன்னும் நெருக்கமா சேர்த்து பிடிச்ச. இனிமேல் பழையபடி நாம நண்பர்களாகவே தொடரலாம். அதுக்கு மேல எதுவும் வேண்டியதில்லை. நம்மளால் அது முடியும் இல்லையா சத்யா? அவன் இப்படி என்னவெல்லாமோ சொன்னான். நான் அதையெல்லாம் காதுல வாங்கிட்டு அப்படியே தூங்கிட்டேன். காலையில ரொம்ப நேரம் கழிச்சு நான் கண் விழிச்சப்போ என் முழங்கால்ல முகம் புதைச்சு படுத்திருந்தான். தூங்குறான்னு நினைச்சு தட்டி எழுப்பினேன். ஆனா அவன் தூங்கல. உடனே எழுந்து பாத்ரூமுக்கு போனான். என் முழங்கால் அவனோட கண்ணீர்ல ஊறி இருந்தது. முகம் கழுவிட்டு சிரிச்சபடியே வந்தான். திரும்பு. பயணம் முழுக்க இங்க வந்து சேர்ற வரைக்கும் அவன் சந்தோஷமா இருந்தான். அதுக்கு பிறகு அவனுக்கு என்ன ஆச்சு, எப்படி மனசு மாறினாங்கிறது எனக்கு புரியல. சத்யாவின் குரல் சோர்வுடன் ஒலித்தது. ஷேர்லி நீண்ட பெருமூச்சு ஒன்றை விட்ட பிறகு பேசத் தொடங்கினாள். திரும்பி வந்த பிறகு அவனுக்கு குற்ற உணர்வு ஏற்பட்டிருக்கலாம். பச்சாதாபத்தால மனசு வெந்து சாம்பலா இருக்கலாம். நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்றதுதான் அதுக்கு பரிகாரமா இருக்கும்னு நினைச்சிருக்கலாம். 4 நாள் ஒன்னா தங்கி இருந்துட்டு திரும்பி வந்து பிரிஞ்சிருக்கும் போது அந்த பிரிவு அவனால தாங்க முடியாம போயிருக்கலாம். அவன் ஆசைப்பட்ட குணங்கள் எதுவும் உன்கிட்ட இல்லைனாலும் உன் அன்பு அவனுக்குள்ள பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கலாம். கடைசியா கூட்டி கழிச்சு பார்க்கும்போது வாழ்க்கை நரகமானாலும் சொர்க்கமானாலும் உன்னோடதான்னு ஒரு தீர்மானத்துக்கு அவன் வந்திருக்கலாம். இதெல்லாம் தான் உன்னை கல்யாணம் பண்றதுல அவன் அவ்வளவு பிடிவாதமா இருந்ததுக்கு காரணங்கள்னு நான் நினைக்கிறேன். சத்யா குழப்பத்தில் இருப்பதை போல தலையாட்டினாள். எப்படி இருந்தாலும் அது சரிப்பட்டு வராதுன்னு எனக்கு தெரியும். அவனுக்குள் என்னை பற்றி ஏற்பட்டிருந்த கணிப்புகளும் எண்ணங்களும் மதிப்பீடும் ஒருபோதும் மாறாது. அதனால தான் நான் அந்த யோசனையையே சுத்தமா ஒதுக்கி தள்ளினேன். எனக்கு பயமா இருந்தது ஷேர்லி. அன்பு இல்லாம இல்ல. ஒவ்வொரு தடவையும் நான் அவங்கிட்ட மறுப்பு சொல்லும் போதும் என் மனசு பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். ஷேர்லி அவளையே பார்த்தாள். சத்யா தொடர்ந்தாள். அவனை கடைசியா சந்திச்ச நாளும் அவனை வழி அனுப்ப நீ ரயில்வே ஸ்டேஷனுக்கு போன நாளும் என் வாழ்க்கையோட கருப்பு நாட்கள். நெஞ்சு நொறுங்குற வேதனையோட நான் தூங்காமல் செலவழிச்ச இருண்ட ராத்திரிகள். விட சொல்லி அவன் பிரிஞ்சு போறத நேர்ல பாக்குற அளவுக்கு தைரியம் இல்லாததுனால தான் நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு கூட வரல. சத்யாவின் குரல் இடறியது. பேச்சை நிறுத்தினாள். ஆகாயத்தில் நட்சத்திரங்களின் பிரகாசம் அதிகரித்திருந்தது. ஷேர்லி முகத்துக்கு சோப்பு போடும் போதுதான் பாத்ரூமில் விளக்கு அணைந்தது.
எந்தவித முன் அறிவிப்புமின்றி இப்படி கரண்ட் கட் ஆவதை மனதுக்குள் சபித்தபடி வேக வேகமாக தனது குளியலை முடித்தாள். கண்ணில் சோப்பு நீர் பட்டதால் ஒருவித எரிச்சல் தோன்றியது. அவள் பாத்ரூமில் இருந்து வெளியேறிய போது எல்லா அறைகளிலும் மெழுகுவர்த்தியின் வெளிச்சம் தட்டுப்பட்டது. இரவு சாப்பாட்டுக்காக மெஸ்ஸுக்கு போக வேண்டிய நேரம். ஷேர்லி தனது அறைக்கு முன் வந்தாள். கதவு ஒரு பாதி மூடியிருந்தது. அறைக்குள் வெளிச்சம் இல்லை. சத்யா அறைக்குள் இல்லையா? கரண்ட் கட்டானதே அவளுக்கு தெரியவில்லையா? சில நேரங்களில் அவள் இப்படித்தான். நேரங்கால நினைவே இல்லாமல் மணிக்கணக்கில் தீவிர சிந்தனையில் ஆழ்ந்திருப்பாள். அவளை தூக்கத்தில் இருந்து எழுப்புவது கூட சுலபம். சத்யா, நீ ஏன் மெழுகுவர்த்தி ஏத்தல என்றவாறு அறைக்குள் நுழைந்த ஷேர்லி எவரது உடம்பையோ மிதித்து விழப்போனாள். திடுக்கிட்ட ஷேர்லி அலறினாள், சத்யா! ஆனால் இருட்டில் எதுவும் தெரியவில்லை. ஷேர்லி பரபரப்புடன் தீப்பெட்டியையும் மெழுகுவர்த்தியையும் தேடி தலையணையின் கீழும் மேஜை மீதும் துழாவினாள். அந்த இரண்டும் அகப்படவில்லை. ஷேர்லி அவசர அவசரமாக மேஜை டிராயரை திறந்தாள். அது முழுவதுமாக வெளியே வந்து கீழே விழுந்து அதற்குள் இருந்த பொருள்கள் மொத்தமும் வெளியே சிதறின. டார்ச் லைட் எங்கே விழுந்திருக்கும் என்று தெரியாமல் கைக்கு எட்டிய பகுதிகளில் எல்லாம் துழாவினாள். கை சத்யாவின் தலை முடியில் பட்டு தடுத்தது. ஷேர்லி தன் 2 கைகளாலும் அவளது தலையை பிடித்து குலுக்கி எழுப்பினாள். சத்யா, என்னடா ஆச்சு உனக்கு? எந்தவித அசைவும் இல்லை. அழுகையுடன் எழுந்த ஷேர்லி பக்கத்து அறையை நோக்கி ஓடினாள். ஷைபியும் ரோஸ்லினும் மெஸ்ஸுக்கு கிளம்பி கொண்டிருந்தனர். ஷைபி, அந்த மெழுகுவர்த்தியை இப்படி கொடு. ஷேர்லியின் அழுகையும் பதற்றமும் அவர்களை திகைப்புக்கு உள்ளாக்கியது. என்ன ஷேர்லி? சத்யா தரையில விழுந்து கிடக்கிறா. உங்க ரூம்ல மெழுகுவர்த்தியும் தீப்பெட்டியும் கிடையாதா? ரோஸ்லின் கேட்டாள். ஷைபி ப்ளீஸ். ஷைபி சட்டென்று மெழுகுவர்த்தியை எடுத்து கொடுத்தாள். பற்ற வைத்த மெழுகுவர்த்தியுடன் ஷேர்லி தங்களது அறைக்கு திரும்பி வந்தாள். வாசலை அடைவதற்குள் அது அணைந்தது. அவளை தொடர்ந்து வந்த ஷைபி சட்டென்று தீக்குச்சியை உரசி பற்ற வைத்தாள். உட்புறம் பார்த்தாள். சத்யா 2 கட்டில்களுக்கும் நடுவில் தரையில் விழுந்து கிடந்தாள். இடது கையில் தீப்பெட்டியை இறுக்கி பிடித்திருந்தாள். மெழுகுவர்த்தி சற்று தொலைவில் விழுந்திருந்தது. மெழுகுவர்த்தியை ஷைபியிடம் கொடுத்துவிட்டு தரையில் முழந்தாளிட்டு அமர்ந்து சத்யாவை தூக்க முயன்றாள். ஆனால் தளர்ந்து போய் விழுந்து கிடந்த உடம்பை அவளால் தூக்க முடியவில்லை. ஷேர்லி உடனே ஜக்கில் இருந்த தண்ணீரை எடுத்து சத்யாவின் முகத்தில் தெளித்தாள். மறுபடி தட்டி எழுப்பினாள். எந்த விதமான அசைவும் இல்லை. ஷைபி, சீக்கிரம் போய் மேட்ரன் கிட்ட தகவல் சொல்ல. ஷேர்லியின் அழுகை இன்னும் நின்ற பாடில்லை. ஷைபி மாடிப்படிகளில் அவசர அவசரமாக ஓடினாள். மேட்ரன் யாருடனோ போனில் பேசிக் கொண்டிருந்தார். சிஸ்டர், சத்யா. ஷைபியை கடுப்புடன் ஒரு தடவை பார்த்துவிட்டு மேட்ரன் கையை உயர்த்தி கொஞ்சம் பொறு என்பது போல சைகை செய்தார். சிஸ்டர். ஷைபியின் குரல் உரத்து ஒலித்தது. சத்யா தரையில விழுந்துட்டா. மவுத் பீஸ் பகுதியை உள்ளங்கையால் மூடிய பின் மேட்ரன் ஷைபியிடம் எரிந்து விழுந்தார். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? மூச்சு பேச்சில்லாம கிடக்கிறா. மேட்ரன் அவளை சில வினாடிகள் உற்று பார்த்தார். பிறகு மவுத் பீஸில் இருந்து கையை எடுத்துவிட்டு பின்னர் பேசுவதாக சொல்லிவிட்டு ரிசீவரை கிராடலில் வைத்தார். என்ன நடந்தது? எனக்கு தெரியாது. அவ மயக்கமா விழுந்து கிடக்கிறா. மேட்ரன் மூச்சிரைத்தபடி ஷைபியை தொடர்ந்து மாடிப்படிகளில் விரைந்தார். அதற்குள் ஷேர்லியின் அறை வாசலில் மாணவிகளின் கூட்டம் கூடியிருந்தது. 4 பேர் சேர்ந்து சத்யாவை தூக்கி கட்டிலில் படுக்க வைத்தனர். எப்ப விழுந்தா? யார் முதல்ல பார்த்தது? மேட்ரன் விசாரித்தார். யாரும் பார்க்கல. நான் குளிக்க போன போது கட்டில்ல படுத்திருந்தா. குடிச்சிட்டு வந்து பார்த்தா தரையில விழுந்து கிடக்கிறா. ஷேர்லி இடறிய குரலில் பேசினாள். இப்படி கூட்டம் சேராம எல்லாரும் கொஞ்சம் விலகி நில்லுங்க. இங்க யாரும் செத்து போகலையே. மேட்ரன் கோபத்துடன் கேட்டார். ஷேர்லி, அவ முகத்துல கொஞ்சம் தண்ணி தெளி. ஒருவேளை தலை சுத்தி விழுந்திருக்கலாம். கொஞ்ச நேரத்துல சரியா போயிடும். அதெல்லாம் பண்ணியாச்சு சிஸ்டர். சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க. உடம்பு சரியில்லாதவ. அதுக்கு இப்ப நான் என்ன செய்யணும்? இப்படி கேட்டா ஷேர்லியின் முகம் கோபத்தால் ஜொலித்தது. சிஸ்டர், கீழே விழுந்துட்டா. மத்தவங்களும் இப்படி கையை விரிச்சிட்டு நின்னா போதுமா? ஆட்டோவை வரவழைச்சு இவளை டாக்டர் கிட்ட கொண்டு போகணும். நீ எனக்கு கத்து கொடுக்கறியா? மேட்ரனுக்கு கோபம் வந்தது. நான் இனிமே உங்களுக்கு என்னத்தை கத்து கொடுக்க? மனுஷ தன்மையை தவிர மத்ததையெல்லாம் கத்துக்கிட்டு இருக்கீங்க. அதை இந்த ஜென்மத்துல நீங்க கத்துக்க போறதாகவும் தோணல.
வீணா விவாதம் பண்ணிட்டு நிக்காம ஆக வேண்டியதை பாருங்க. எம்எஸ்சி ஃபைனல் இயர் படிக்கும் லிஸி குருவிளை சொன்னாள். மேட்டன் எதையோ முணுமுணுத்தபடி கீழே போனார். லிஸியும் அவருடன் சென்றாள். ஏதாவது ஒரு ஆஸ்பத்திரிக்கு போன் பண்ணி முதல்ல ஆம்புலன்ஸை வரவழைங்க. எனக்கு தெரியும் என்ற மேட்டன் அவளை எரிப்பது போல பார்த்தார். அதன் பிறகு எல்லாம் விரைவாக நடந்தன. 15 நிமிடங்களுக்குள் ஆம்புலன்ஸ் வந்தது. சத்யாவை ஸ்ட்ரக்சரில் கிடத்தி ஆம்புலன்ஸில் ஏற்றினார்கள். ஷேர்லியும் மேட்ரனும் சத்யாவுடன் போனார்கள். ஆஸ்பத்திரியின் கேஷுவாலிட்டி பிரிவில் இருந்த டாக்டர் சத்யாவின் உடல்நிலையை பரிசோதித்தார். மேட்ரனும் ஷேர்லியும் அந்த அறைக்கு வெளியே நின்றிருந்தனர். நர்ஸ் ஒருவர் அவர்களிடம் வந்தார். அவங்கள அட்மிட் பண்ணணும். ஸ்பெஷல் ரூம் வேணுமா, ஜெனரல் வார்டு போதுமா? ஜெனரல் வார்டு போதும் என்று சொல்ல மேட்ரன் வாயை திறப்பதற்குள் ஷேர்லி சட்டென்று சொன்னாள், ஸ்பெஷல் ரூம் ஏற்பாடு பண்ணுங்க. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.